அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொட்டம் பேசுகிறேன். தற்கொலைக்கு பிறந்த தற்கொலை விஜய் கடந்த 45 நாட்களாக சிங்கம் என்று சொல்லிக்கொண்டு கூண்டிலே பதுங்கியிருந்து சில நாட்களாக வெளியில் வந்து உலாவுறாரு. ஏன்னா சிங்கம் வந்து கூண்டில் இருக்கும், அது டெய்லி தான் வெளில வரும். ஆனால் விஜய் வந்து கூண்டில் 30 நாட்களுக்கு மேலே இருந்துட்டு கூண்டை திறந்து விட்டுறாங்க, வெளில வந்துடுறாப்புல. அவர் பொதுக்குழுவில் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிறாரு. அந்த கூட்டத்தில் ஆதரவு வச்சு நான் சொல்கிறாப்புல, எங்கள் தலைவரை தொட்டுப்பார், சீண்டிப்பார், அவர் என்ன வந்து பெரிய தீவிரவாதியாக வந்து அவரை வந்து ராக்கெட் லாஞ்சர், பிஸ்டல், துப்பாக்கி, வெடிகுண்டு, அணுகுண்டு போட்டு அவரை சாவடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து அவருடைய உயிருக்கு மாத்திரம் வந்து பாதுகாப்புக்கு துபாயிலிருந்து பவுன்சரு, மத்திய ஒய்பிரிவு பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு, அவர் உயிர் அவருக்கு, மற்றவங்களுக்குலாம் வந்து இதுவா. விஜய், ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற, நீ செய்யறது கடவுளுக்கே பொறுக்காது. நீ வந்து கரூர் மாநாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போக சொல்ல விஜயா இருந்த, ஆனால் வந்து 36 குடும்பத்தை வர வச்சு அவளுக்கு ஆறுதல் சொல்கிற, எனக்கு தெரியும் சொல்ல பற்றியா. அப்படி ஜோசப் ஆகிட்டேன். ஏன் ஜோசப்னா, வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்த இயேசு பிதாவாகிட்டேன். என்னோடய கூட்டத்துக்கு வந்து 30 பேர் இறந்தார்கள், 41 பேர் இறந்தார்கள். அவர்களெல்லாம் பாவம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு பாவ மன்னிப்பு சொல்கிற வந்து நீங்கள் வந்து பாவ மன்னிப்பு கொடுத்துருக்க. பெரிய தப்பு பண்ணுற விஜய், அரசு நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் அவங்க கடவுளின் தீர்ப்பில் வந்து யாருமே தப்ப முடியாது. கரூரில் ஏற்பட்ட விபத்தில் நீ சிறை செல்வது உறுதி, எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நாங்களாம் வந்து அரசியல் இருக்க சொல்ல சிறை சென்றவர்கள் சந்தோஷமாக சிறைக்கு போவோம். 4 நாள் 5 நாள் உள்ளே இருப்போம், வெளில வருவோம். அதுதான் அரசியல். நீ சிறையே வந்து எட்டி கூட பார்க்காம சிறை என்ற வார்த்தை சொன்னவனே பயந்து ஓட பற்றியா. திருச்சி விமான நிலையத்தில் வந்து இறங்கி படைவரில் பதுங்கினியே, உனக்கு வந்து அரசியல் தகுதியே கிடையாது. அதனால் மக்கள் ஒரு முட்டாள் கிடையாது, நீ மக்களை ஏமாற்ற வேணாம். மக்கள் தான் முன்னே ஏமாற்றிருக்கிறாங்க. உங்களுடைய வாக்கு வங்கி ரொம்ப கம்மி. எந்த ஒரு தொகுதியில் நின்றாலும் நீ ஜெயிக்க மாட்டேன். எனவே உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்கொள். நீ போகிற ஏர் செட்டு விமானத்திலே உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது. கண்டிப்பாக விமான விபத்து ஏற்படும். இந்த தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கி தான் ஒரு நல்ல விடிவு காலம் ஏற்படும். அது வரைக்கும் மக்கள் வந்து அன்றைக்கி தான் சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சி தலைவர் புகழ், ஓங்க புரட்சி அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன், எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராதவன், சமூக சேவகர், சமூக ஆர்வலர். நன்றி, வணக்கம்.